வெற்றி பெற விரும்பினால் ஒரு விதியை மதிக்க வேண்டும். உன்னிடமே பொய் சொல்லக்கூடாது. வெற்றி பெற்றவர்களின் உதடுகளில் எப்போதும் 2 விஷயங்கள் இருக்கும்: மௌனமும் புன்னகையும். நம்பிக்கையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு தெரியாதவை, ஆனால் அவை சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகின்றன. அன்பை பிச்சை எடுப்பவனாக இருக்காதே, அன்பை தானம் செய்பவனாக இரு. அழகான மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை, ஆனால் நல்ல மக்கள் எப்போதும் அழகானவர்கள். வெற்றி பெற்றவர்களின் உதடுகளில் எப்போதும் 2 விஷயங்கள் இருக்கும்: மௌனமும் புன்னகையும். உறவுகள் இயற்கையான மரணத்தால் இறப்பதில்லை. அவை அகந்தை, அணுகுமுறை, அலட்சியத்தால் கொல்லப்படுகின்றன. மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்தி உன்னை நீ மாற்றிக்கொள்ள முயலும்போது உன் உலகம் சிறப்பாக மாறும். வாழ்வில் உண்மையான தோல்வி என்பது உனக்கு தெரிந்த சிறந்ததை உண்மையுடன் பின்பற்றாமல் இருப்பதுதான். ஒரு கணம் ஒரு நாளை மாற்றும், ஒரு நாள் ஒரு வாழ்வை மாற்றும், ஒரு வாழ்வு இந்த உலகத்தை மாற்றும். நீ யாரிடமாவது பேச நினைத்தால் உன்னிடமே கேள், இது உண்மையா, இது தேவையா, இது அன்பானதா என்று. கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்காலத்தை மீண்டும் தொடங்கலாம். யாரிடமும் அதிகமாக பற்று கொள்ளாதே, ஏனெனில் பற்று எதிர்பார்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது, எதிர்பார்ப்புகள் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. எதுவும் நிரந்தரமல்ல. உன்னை நீ அதிகம் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே, ஏனெனில் எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது மாறும். நம்மைத் தவிர வேறு யாரும் நம்மை காப்பாற்றுவதற்கு இல்லை. யாராலும் காப்பாற்றவும் முடியாது, யாரும் செய்யவும் மாட்டார்கள். நாமே கீழே விழுந்து எழுந்து நடக்க வேண்டும். பாதை எதுவும் இல்லை மகிழ்ச்சிக்கு, மகிழ்ச்சியே பாதை. நெருப்பு இல்லாமல் மெழுகுவர்த்தி எரிய முடியாதது போல் ஆன்மீக வாழ்க்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. கடந்த காலம் ஏற்கனவே போய்விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நீ வாழ நிகழ்காலம் மட்டுமே உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே எந்த ஒப்பீடும் இல்லை. அவற்றின் நேரம் வரும்போது அவை ஒளிரும். உன் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் தேடாதே, அது உன்னை தனிமையாக உணர வைக்கும். உன்னிடமே தேடு. தனியாக இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். ஒவ்வொரு காலையிலும் நாம் மீண்டும் பிறக்கிறோம். இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதே முக்கியம். ஒருவருக்காக நீ விளக்கை ஏற்றினால் அது உன் பாதையையும் பிரகாசமாக்கும். நீ எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக கேட்க முடியும். எப்போதும் உன்னிடம் இருப்பவைகளுக்காக நன்றியுடன் இரு. பலரிடம் எதுவுமே இல்லை. புன்னகை அது உன்னை நன்றாக உணர வைக்கும். பிரார்த்தனை அது உன்னை வலிமையாக வைத்திருக்கும். அன்பு அது வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கும். மௌனமும் புன்னகையும் 2 சக்தி வாய்ந்த கருவிகள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் வழி, மௌனம் பல பிரச்சனைகளை தவிர்க்கும் வழி. புத்தரிடம் கேட்கப்பட்டது, தியானத்தில் இருந்து என்ன பெற்றீர்கள்? அவர் பதிலளித்தார், எதுவும் இல்லை, ஆனால் நான் என்ன இழந்தேன் என்பதை சொல்கிறேன். கோபம், பதட்டம், மனச்சோர்வு, பாதுகாப்பின்மை, முதுமை மற்றும் மரணத்தின் பயம். 1000 மெழுகுவர்த்திகளை ஒரே மெழுகுவர்த்தியில் இருந்து ஏற்றலாம். அந்த மெழுகுவர்த்தியின் ஆயுள் குறையாது. மகிழ்ச்சியும் பகிர்ந்தால் குறைவதில்லை. மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தின் இரகசியம். கடந்த காலத்தை பற்றி துக்கப்படாமல், எதிர்காலத்திற்காக கவலைப்படாமல், நிகழ்காலத்தில் விவேகமாகவும் உண்மையாகவும் வாழ்வது. உன் கோபத்திற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய், உன் கோபத்தால் நீ தண்டிக்கப்படுவாய். சமாதானத்தை அடைய சில நேரங்களில் உன் வாழ்வில் சத்தத்தை உண்டாக்கும் மனிதர்கள், இடங்கள், பொருட்கள் ஆகியவற்றுடனான உன் தொடர்பை இழக்க தயாராக இருக்க வேண்டும். மக்களை அவர்களின் கடந்த காலத்தால் தீர்மானிக்காதே. மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் மாறுகிறார்கள், அவர்கள் முன்னேறுகிறார்கள். அதிகமாக சிந்திப்பதுதான் மகிழ்ச்சியின்மைக்கு மிகப்பெரிய காரணம். என்ன செய்யப்பட்டது என்பதை நான் பார்ப்பதில்லை, என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே பார்க்கிறேன். உடலை நல்ல ஆரோக்கியத்தில் வைத்திருப்பது ஒரு கடமை. இல்லையெனில் நம் மனதை வலிமையாக வைத்திருக்க முடியாது. ஒரு நல்ல காரணத்திற்காக நிற்கிறாய் என்றால்
மரம் போல் தனியாக நிற்க தயாராக இரு. தரையில் விழுந்தால் விதையாக விடு, மீண்டும் போராட எழும்பு. சரியாக இருப்பதை விட அன்பாக இருப்பது முக்கியம். மக்களுக்கு தேவை புத்திசாலித்தனமான மனமல்ல, கேட்கும் சிறப்பான இதயம். 3 விஷயங்களை நீண்ட நேரம் மறைக்க முடியாது: சூரியன், சந்திரன், உண்மை.